ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள், இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி அண்ட் குரூப் டி லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 14th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் டேட் வந்து 14th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி அண்ட் குரூப் டி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு லெவல் வைஸாக கொடுத்துருப்பாங்க. குரூப் சிலேயே வந்து 2 கேட்டகரியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா லெவல் 4 லெவல் 5க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு. 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லெவல் 2 லெவல் 3க்கு வந்து ஒரு 16 வேகன்சி இருக்குது. ஸோ அதே குரூப் டி லெவல் போஸ்டிங்கில் வந்து லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து ஒரு 39 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் 2 லெவல் 3 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பற்றில அது வந்து சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இப்போ லெவல் 1னா உங்களுக்கு 18,000 உங்களுக்கு 56,900 வந்து இருக்கும். லெவல் 2னா உங்களுக்கு 19,900 உங்களுக்கு வந்து 69,100 இருக்கும். லெவல் 3னா 21,700 உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பேசிக் பே தான். லெவல் 4லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 81,100 இருக்கும். லெவல் 5னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 உங்களுக்கு 1,12,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இது எல்லாமே பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெவல் 4 லெவல் 5ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளினே கொடுத்துருக்காங்க. லெவல் 2 லெவல் 3ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலான நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. அதேமாதிரி நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட் என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லெவல் 1 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது என்னென்ன ஸ்போர்ட்ஸுங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அத்லெட்டிக்ஸ்லேருந்து, பாக்ஸிங்லேருந்து, ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது பேஸ்கெட் பால்லேருந்து உங்களுக்கு ஃபுட்பால், ஹாக்கி, கபடி இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், அவங்க கேட்டிருக்கக்கூடிய பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அது வந்து இந்த எந்தெந்த கேட்டகரியிலன்னு இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி 1 கேட்டகரி 2ன்னு வந்து பாருங்கள் லெவல் வைஸாக அவங்க வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், அதில் வந்து சீனியர் கேட்டகரி, சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஸோ உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இன்டர் ஜோனல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ சேலஞ்சர் ட்ரோபி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரி இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து ஒரு 40 மார்க் வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பாருங்கள் ஒரு 10 மார்க் இருக்கும். டோட்டலாக வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா யார் இதில் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் அந்தந்த லெவல் வைஸாக இங்கே வந்து 70, 65, 60ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலில் வந்து இந்த குவாலிஃபைங் மார்க் நீங்கள் இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி, எஸ்டி அனைத்து பெண்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ₹250 வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஃபீல்டு ட்ரையல் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டுமே வந்து கிடைச்சிரும். ஸோ ரயில்வே ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்சி, எஸ்டி பெண்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹250 ஃபீஸ் இருக்கும். ஆனால் அந்த ஃபீஸை வந்து அந்த செலக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ₹250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து ₹500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸில் வந்து ₹400 வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுமே வந்து அந்த ஃபீல்டு ட்ரையல் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து, அதர் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இங்கே 1 பை 1 இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன தப்புலாம் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.